Hi students, welcome to our Sri Sara Academy. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்மிங் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான நெடுவினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமான குறுவினாக்கள் சிறுவினாக்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நெடுவினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா முதல் இயல். ஸோ இயல் 1ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓகேவா? அடுத்து முக்கியமான நெடுவினா பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விப்பா, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம் பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? இது முக்கியமான கேள்வி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கேள்வி எப்போயாவது கேட்குறான். ஸோ முதல் கேள்வி மூன்றாவது கேள்வி படித்து முடிச்சிங்க அப்படின்னா டைம் இருந்தால் இதையும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 2. ஸோ இயல் 2ல் முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விப்பா, பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. அடுத்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, இது அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? இது ஒன்று கிடையாது, ஒரு கண்ணதாசனுடைய பாட்டுப்பா இது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இந்த கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க. ஸோ முக்கியமான கேள்விப்பா இது. ஓகேவா? அடுத்து இயல் 3. ஸோ இயல் 3ல் முக்கியமான நெடுவினா பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. அடுத்து முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இது. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. ஓகேவா? இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பாடம் பாருங்க, இயல் 4. இயல் 4ல் முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிச்சாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விப்பா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை, மேரியிடம் இருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இது. ஓகேவா? அடுத்து பாருங்க இயல் 5. இயல் 5ல் முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரை கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்றை எழுதுக. ஓகேவா? ஸோ இயல் 5ல் அடுத்த முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. ஓகேவா? அடுத்த பாடம் இயல் 6. இயல் 6ல் முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. ஓகேவா? அடுத்து இயல் 6ல் முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விப்பா, சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. ஸோ இது ரெண்டு மட்டும் போதும், ரெண்டுமே முக்கியமான கேள்வி உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க இயல் 7.
இயல் 7ல் முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமா முனிவர் பூக்கள் போன்ற ஊமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. ஓகேவா? ஸோ அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விப்பா. பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இதுதான் உங்களுக்கு இயல் 1லிருந்து 7க்கு இருக்க முக்கியமான நெடுநாட்கள். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம்ஸ் இருந்தால் அடுத்த மீதி கொஸ்டின் படிங்க. ஓகேவா? ஸோ இதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு போதுமானதில் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? ஓகே, நம்ம சேனலை திரும்ப சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் சம்பந்தம் எல்லா வீடியோஸும் போட போகிறோம் நம்ம. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகேவா? எக்ஸாம் எல்லோரும் நல்லா எடுத்துக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.